Taste the Daily. தனது வீட்டில் செய்தியாளர்களை சந்தித்த தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் செயல்பட்டு மாநிலத்தை வளர்ச்சி பாதைக்கு அழைத்துச் செல்ல உள்ளதாகவும் என்டிஏ கூட்டணியில் தொடர்வதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 7 நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதனிடையே அடுத்த 5 தினங்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட சற்று அதிகமாகவும் உயரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 9ஆம் தேதி வரை கேரள, கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளான அப்பர் பவானி, அவலாஞ்சி, எமரால்ட், பைக்காரா உள்ளிட்ட இடங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் உதகை ரயில் நிலைய பாலம் மற்றும் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். சென்னை அமைந்தகரையில் உள்ள கூவத்தில் தேங்கி கிடக்கும் பிளாஸ்டிக் கழிவுகளால் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுவதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை அமைந்தகரை ஆசாத் நகர் 2வது தெரு எதிரே ஓடும் கூவமாறு பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் காலி மதுபாட்டில்களால் நிறைந்து காணப்படுகிறது. இதனால் கழிவுநீர் செல்ல வழியில்லாததால் சிறிய மழைக்கே இந்த பகுதியில் உள்ள குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்து விடுவதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் பாதிப்புக்கு உள்ளாவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே விடியா திமுக அரசு கூவத்தில் தேங்கியிருக்கும் குப்பைகளை விரைந்து அகற்ற வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை மாநகராட்சி தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் பணியிட மாறுதல் கலந்தாய்வில் குளறுபடி உள்ளதாக ஆசிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தியாகராய நகரில் உள்ள தியாகராயர் அரங்கத்தில் சென்னை மாநகராட்சி தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களின் பணியிட மாறுதல் கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தாங்கள் கேட்ட இடங்களுக்கு பணியிட மாறுதல்கள் வழங்கவில்லை என கூறி கலந்தாய்வில் பங்கேற்காமல் ஆசிரியர்கள் புறக்கணித்தனர். இந்நிலையில் கலந்தாய்வில் பங்கேற்ற திருவல்லிக்கேணி மாநகராட்சி பள்ளியில் பணிபுரியும் ராஜலட்சுமி என்ற ஆசிரியை திடீரென மயக்கமடைந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பழைய ஜீவோ 1:40, இப்போ ஜீவோ 1:30. அதில் போட்டிருக்காங்க 45 ஒரு வகுப்பில் 45 மாணவர்களுக்கு மேலே போனால் அவங்களுக்கு 2 வகுப்புகளாக பிரிக்கலான்னு போட்டிருக்காங்க. ஆனால் அதை எங்கள் கல்வி அதிகாரிகள் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. நாங்கள் எவ்வளோ எடுத்து சொல்லிட்டோம், எல்லா சங்கங்களும் ஒருங்கிணைந்து எல்லாம் சொல்லி பார்த்துட்டோம், அவங்க ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. நாங்கள் டீச்சர்ஸ் எல்லோரும் வெளில நின்று இங்கே போராடுறதுக்கு தயாராகிட்டோம். உங்களை வித் போஸ்டோடு தூக்கிடுவேன்னு சொல்லிட்டாங்க. மிரட்டி எல்லாம் உள்ளுக்குள்ளே கொண்டு உட்கார வச்சு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நீங்களே பாருங்கள், இங்கே லிஸ்ட்டு ஒட்டியிருக்காங்க. எந்தெந்த இடம், எந்த பிளேஸ், எந்த ஏஇஓ எதையுமே காட்டலை. ஒரு ஸ்கூலை சிபிஎஸ் 10 zones ரோடு, விவி ரோடு அப்படின்னு போட்டால் விவி ரோடு 7வது ஜோனில் இருக்குது. எந்த பிளேஸில் எந்த ஏஇஓன்னு கேட்டால் தானே ஏஇஓ கேட்டு சொல்லலாம். எதுவுமே அவங்க சொல்ல கிடையாது. அவங்களா ஒரு இஷ்டத்துக்கு ஒரு இதை நடத்துகிறாங்க, ஒன்று பண்ணுறாங்க. இப்போ அதனால் எல்லா டீச்சரும் சஃபர் ஆகிறோம். நேற்று ஒரு ஃபைனல் லிஸ்ட் கொடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டு கொடுத்தாங்க, செகண்ட் லிஸ்ட்டு ஃபைனல் லிஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த செகண்ட் லிஸ்ட்டில் சிலர் பேரை எடுத்துட்டு சிலரோட பேர் சேர்த்துருக்காங்க. அந்த சேர்த்தவங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறதுக்கு, அவங்க சீனியர் கிளைம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட கொடுக்கல. ரொம்ப அவசரமாக நடத்திட்டு இருக்காங்க. என்டிஏ கூட்டணியில் தொடர்வதாக தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் அமராவதி அருகே உண்டப்பள்ளியில் உள்ள தனது வீட்டில் செய்தியாளர்களை சந்தித்த தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் செயல்பட்டு மாநிலத்தை வளர்ச்சி பாதைக்கு அழைத்துச் செல்ல உள்ளதாகவும் என்டிஏ கூட்டணியில் தொடர்வதாகவும் தெரிவித்துள்ளார். இந்திய அரசியலையே தீர்மானிக்கும் இருபெரும் சக்திகளாக இன்று சந்திரபாபுவும் நிதிஷும் உருவாகி உள்ளனர். அரசியல் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று கருதப்பட்ட 74 வயது சந்திரபாபு நாயுடு மற்றும் 73 வயது நிதிஷ்குமார் இருவருக்கும் காலம் மிகப்பெரிய வாய்ப்பை வழங்கியுள்ளது. இவர்கள் இருவரும் இணைந்து யாரை கை காட்டுகின்றனரோ அவர்தான் பிரதமராக முடியும் என்ற சூழல் இன்று ஏற்பட்டுள்ளது. சந்திரபாபு நாயுடு சுமார் 8 மாதங்களுக்கு முன்பு டெல்லி சென்று பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டும் நாள் தேதி தர முடியாது என கூறி அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பப்பட்டார்.
மரியாதை கொடுக்காததன் விளைவாக இதே சந்திரபாபு நாயுடு மிகப்பெரிய ஏமாற்றத்தோடும் கனத்த இதயத்தோடும் திரும்பி வந்தார். எந்த சந்திரபாபுவை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி விரட்டி அடித்தார்களோ அதே சந்திரபாபுவுக்காக அவரின் ஆதரவு வேண்டும். அவரின் ஆதரவு இருந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும். எனவே அவரை சந்திக்க நாள், தேதி, இடம் கேட்டு ஆதரவு கடிதத்திற்காக பிரதமர் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. காலம்தான் எத்தனை விசித்திரமானது. ஆதலால் நமக்கு எல்லாமே முடிந்துவிட்டது என்று எந்த சூழ்நிலையிலும் எந்த வயதிலும் யாருமே நம்பிக்கை இழக்க தேவையில்லை. அதிமுக என்ற மாபெரும் மக்கள் இயக்கம் உறுதியோடு பீனிக்ஸ் பறவையைப் போல மீண்டெழும், மீண்டும் சரித்திரம் படைக்கும் என்பதில் துளியளவும் ஐயம் வேண்டாம். சென்னையை அடுத்த தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் பாஜக மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜரானார். தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை பாஜக நாடாளுமன்ற வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான 4 கோடி ரூபாயை போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக பாஜக மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம், தமிழ்நாடு பாஜக தொழிற்பிரிவு தலைவர் கோவர்தன், நயினார் நாகேந்திரனின் உதவியாளர் மணிகண்டன் ஆகிய 3 பேரும் சென்னை எழும்பூர் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டது. இந்நிலையில் தமிழக பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜரானார். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது தொடர்பான புகாரை முடித்து வைத்ததற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் மீண்டும் தமிழக அரசு அவகாசம் கோரி வருகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலின் போது திமுக பிரமுகரை தாக்கியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது செய்யப்பட்டார். அப்போது மனித உரிமைகள் மீறப்பட்டதாக மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதனை விசாரித்த ஆணையம் இருவரின் புகாரையும் முடித்து வைத்து கடந்த ஆண்டு ஜூலை மாதம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் சுந்தர், என் செந்தில்குமார் அமர்வில் கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி விசாரணைக்கு வந்தபோது ஆணையம் தரப்பில் வழக்கு விசாரணையை தள்ளி வைக்க வேண்டுமென கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதற்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தரப்பு மூத்த வழக்கறிஞர் வி ராகவாச்சாரி கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் நீதிபதிகள் எஸ் சுந்தர், என் செந்தில்குமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மீண்டும் வழக்கை தள்ளி வைக்க வேண்டுமென ஆணையம் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கின் விசாரணையை ஜூன் 19ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். விடியா திமுக ஆட்சியில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு அடிக்கடி ஏற்படுவதால் பல மாவட்டங்களில் மக்கள் பெரும் அவதியை சந்தித்து வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையை அடுத்துள்ள வஞ்சுவாஞ்சேரி பகுதியில் கடந்த ஓராண்டாக மிக குறைந்த அழுத்த மின்சாரம் மற்றும் உயர் அழுத்த மின்சாரம் என மாறி வருவதால் வீட்டில் உள்ள எலக்ட்ரானிக் பொருட்கள் அதிகமாக பழுதடைவதாக புகார் எழுந்துள்ளது. மிக்சி, ஃப்ரிட்ஜ், ஏசி, ஃபேன், ஹீட்டர் உள்ளிட்ட பல மின்சாதன பொருட்கள் பழுதடைவதாக அப்பகுதி மக்கள் கரசங்கால் பகுதியில் உள்ள மின்வாரிய அலுவலகத்தில் தொடர்ந்து புகார் கொடுத்து வருகின்றனர். விடியா திமுக ஆட்சியில் மின் கட்டணம் அதிகமாக நிர்ணயித்து வசூலித்து வருகின்றனர். ஆனால் மின்சார பிரச்சனை ஏதாவது இருந்தால் அதை கண்டுகொள்ளாமல் அதிகாரிகள் மெத்தனமாக நடந்து கொள்கின்றனர் என பொதுமக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். சுத்தமாக இங்கே லோ வோல்டேஜ் பசங்களை வச்சுன்னு இருக்கவே முடியல. வீட்டில் வந்து ஃபேனு, டிவி, லைட்டு எல்லாமே வந்து பவர் போயிட்டு வரதுனால பட்டுன்னு போயிடுது. இத்தனை வாட்டி எல்லார் வீட்லேயும் வந்து பொருள் நிறைய போயிடுச்சு. எல்லாமே இப்போ மாற்றிருக்கோம் நாங்கள் மறுபடியும். அந்த லோ வோல்டேஜ் வந்துட்டு போகும்போது ஃபேன் போயிடுச்சு எங்கள் வீட்டில், பக்கத்து வீட்டில் வாஷிங் மிஷின் போயிடுச்சு, பக்கத்து வீட்டில் ஏசி போயிடுச்சு. எதுவுமே எடுக்க மாட்டேங்குது பொருளுங்க. சின்ன குழந்தைங்க நைட்டில் தூங்கவே முடியல எங்களால். நம்ம மாடிக்கும் கீழே மெயின் ரோடுக்கும் இப்படி தான் நாங்கள் அலைஞ்சிட்டு இருக்கும்போது தான் சுத்தமாக தூங்கவே முடியல. பசங்களை வச்சுட்டு ரொம்ப இங்கே கரண்ட் தொல்லையாக இருக்குது, லோ வோல்டேஜாக இருக்குது.
Daily. Taste the Daily. பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வந்தவாசி காஞ்சிபுரம் சாலையில் நீர்வளத்துறைக்கு சொந்தமான ஏரியின் கரைகளில் கோழி மற்றும் ஆட்டு இறைச்சி கழிவுகள் மற்றும் குப்பைகள் கொட்டப்படுவதால் ஏரி தண்ணீர் துர்நாற்றம் வீசுவதோடு ஏரியின் தண்ணீரை விவசாயிகள் பயன்படுத்த முடியாத அவலநிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. எனவே விடியா திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே வலுவிழந்த பாலத்தை இடித்துவிட்டு புதிய பாலம் கட்டித்தர வேண்டும் என வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். கல்லணையிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் காவேரியிலிருந்து கொள்ளிடத்திற்கு வடிகால் வாய்க்கால் செல்கிறது. இந்த வடிகால் வாய்க்காலில் உள்ள பாலம் வலுவிழந்து இருப்பதால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. விடியா திமுக அரசு பழைய பாலத்தை இடித்து அகற்றிவிட்டு புதிய பாலம் கட்டவில்லை என பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே விடியா அரசு புதிய பாலம் கட்டித்தர வேண்டும் என வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். கோவை மாவட்டம் அன்னூர் குடியிருப்பு பகுதியில் தேங்கிய மழைநீரை அப்புறப்படுத்த வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த பகுதியில் மழைநீர் சாக்கடை நீருடன் கலந்து தேங்கி நிற்பதால் துர்நாற்றம் வீசுவதுடன் குடியிருப்புகள் முழுவதும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருவதாக குற்றம் சாட்டி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் செய்தனர். தேங்கிய மழைநீரை அப்புறப்படுத்த உடனடியாக விடியா திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். நீலகிரியில் இயற்கை விவசாயத்தில் விளைந்த 4.5 கிலோ எடையுள்ள முள்ளங்கியை பார்வையாளர்கள் கண்டு வியப்படைந்தனர். இயற்கை விவசாயத்தில் விளைந்த மலை காய்கறிகளை விவசாயிகள் சந்தைப்படுத்த வசதியாக உதகை சேரிங் கிராஸ் வளாகத்தில் விற்பனை நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் தாம்பட்டி கிராமத்தில் விளைந்த 4 கிலோ மற்றும் 4.5 கிலோ எடை கொண்ட 2 வெள்ளை முள்ளங்கிகள் இடம்பெற்றிருந்ததை பார்வையாளர்கள் கண்டு வியப்படைந்தனர். ரசாயன மருந்துகள் இல்லாமல் விளைந்த முள்ளங்கியை அனைவரும் பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இயற்கை விவசாயம் மேற்கொள்ள விவசாயிகள் முன்வர வேண்டும் என தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மதுரவாயல், மாங்காடு, குன்றத்தூர், நசரத்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மாலை நேரத்தில் இருள் சூழ்ந்து இரவு போல் காட்சியளித்ததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி செல்கின்றனர். மழை காரணமாக ராணிப்பேட்டையின் முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். காலை முதல் வெயில் காய்ந்து வந்த நிலையில் திடீரென பெய்த கனமழையால் குளிர்ந்த சூழல் நிலவியது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இங்குள்ள ஆயக்குடி, நெய்க்காரப்பட்டி, பாலசமுத்திரம், கோம்பைப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். வேலூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. வேலூர், காட்பாடி, புதிய பேருந்து நிலையம், சத்துவாச்சாரி, விருப்பாட்சிபுரம், பாகாயம், அண்ணாசாலை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. கோடை மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதி அடைந்தனர். 2வது நாளாக தொடர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் விடியா திமுக ஆட்சியில் பாதாள சாக்கடை கழிவுகளை முறையாக பராமரிக்கப்படாததால் சாலைகளில் கழிவுநீர் செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. திமுக நகர்மன்ற தலைவர் குண்டமணி தனது நெருக்கமான நபருக்கு பாதாள சாக்கடை பராமரிப்பின் ஒப்பந்தம் தரப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆண்டுக்கு 80 லட்சம் ரூபாய் ஒப்பந்தம் செய்து பராமரிப்பு பணி நடந்து வரும் நிலையில் அது முறையாக செயல்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் போலீஸ் ஸ்டேஷன் ரோடு உட்பட பல்வேறு இடங்களில் பாதாள சாக்கடை நிரம்பி சாலையில் தேங்கி கொசுக்கள் உருவாகி உள்ளன. இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் அடைந்துள்ளனர். பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் ரோட்லேருந்து நம்ம தீப்பாஞ்சங்குளம் போகிற மெயின் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா சாக்கடையெல்லாம் ஓவர்ஃபுல் ஆகி நம்ம போகிறவங்களுக்குலாம் துர்நாற்றம் ரொம்ப அதிகமாக இருக்குது. பக்கத்தில் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளார துர்நாற்றம் அதிகமாக இருக்குது. மழை எதுவும் பெஞ்சுன்னா நல்ல தண்ணியோடு அந்த தண்ணியும் கலந்துச்சுன்னா டெங்கு காய்ச்சல் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் மாவட்ட நிர்வாகம் துரித நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே ஊராட்சிக்கு சொந்தமான இடத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சிதம்பரம் அருகே துணிசிரமேடு ஊராட்சிக்குட்பட்ட கிழக்கு தெரு பகுதியில் தனிநபர் ஒருவர் ஊராட்சிக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் புதிதாக காங்கிரீட் சாலை அமைக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் அக்கிராம மக்கள் திடீரென சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விடியா அரசு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கும்பகோணம் கொலை வழக்கில் தேடப்படும் குற்றவாளிகள் குறித்து தகவல் தந்தால் 25 லட்சம் ரூபாய் பரிசு என தேசிய புலனாய்வு முகமை விருத்தாச்சலத்தில் போஸ்டர் ஒட்டியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை அடுத்த திருபுவனத்தைச் சேர்ந்த ராமலிங்கம் என்பவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் வழக்கு விசாரணை NIA என்ற தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்பட்டது. இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய 5 குற்றவாளிகளின் புகைப்படங்கள் உடன் கூடிய விவரங்கள் அடங்கிய போஸ்டர்கள் விருத்தாச்சலத்தில் ஒட்டப்பட்டுள்ளன. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தில் கட்டிட தொழிலாளர்கள் 2 உயிரிழந்தனர். கொத்துக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த சுரேந்தர் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த சக்திவேல், தயாநிதி ஆகியோர் உதவியுடன் இருசக்கர வாகனத்தில் வேலைக்காக சென்றுள்ளார். அப்போது வாணியம்பாடி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் சுரேந்தர், தயாநிதி இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த சக்திவேல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் காரை ஓட்டிச் சென்ற கோவிந்தராஜ் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் போக்குவரத்துக்கு இடையூறு தரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள மின்கம்பத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருமயம் பேருந்து நிலையம் அருகே உள்ள அகில் கரை பகுதியானது மிகவும் குறுகலாக உள்ளது. இந்த நிலையில் குறுகலாக உள்ள சாலையின் நடுவே 4 சந்திப்பு பகுதியில் போக்குவரத்துக்கு இடையூறாக மின்கம்பம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மின்கம்பத்தால் இருசக்கர வாகனங்களில் செல்லும் பொதுமக்கள் மிகவும் அவதியடைந்துள்ளனர். எனவே பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள மின்கம்பத்தை மாற்றி வேறு இடத்திற்கு அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் விடியா அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே விடியா அரசின் நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியம் காரணமாக திறந்து கிடக்கும் கழிவுநீர் வாய்க்காலால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. விருதாச்சலம் நகரத்தின் முக்கிய கடைவீதியில் திறந்து கிடக்கும் கழிவுநீர் வாய்க்காலை மூடாமல் அலட்சியம் காட்டி வரும் நகராட்சி நிர்வாகத்தால் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து கழிவுநீர் வாய்க்காலில் பலகைகள் மற்றும் இரும்பு தகரங்களை வைத்துள்ளதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே விடியா அரசின் நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.